எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசைவுற விட மாட்டே, என்னை அசைவுற விட மாட்டே, அசைவுற விட மாட்டே, என்னை அசைவுற விட மாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி பாடலாம். நடிய கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டே, அசைவுற விட மாட்டே. One more time. அசைவுற விட மாட்டே, என்னை Spirit of the living God, Father, we commit ourselves in your mighty hand. ஜீவனுள்ள கர்த்தருடைய ஆவியானவரே, தமது ஜனங்களை பலப்படுத்தும்படியாய் நீர் பேசும். என் நாவாய் மாறும், என் உள்ளந்திரியங்கள் முழுவதையும் நீர் ஆட்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் நான் பலப்படுத்தப்பட்டேன். கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை பலப்படுத்தினார் என்றும் பிள்ளைகள் தங்கள் கலக்கங்களை விட்டு நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்கள் நடுவில் இடைப்படும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெரிய சுபநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. சுகமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, சமாதானமா வாழுங்க. ஒரு வருஷம் இந்த உலகத்தில் வாழுறோம். எந்த குறைவு இல்லாமல் விசுவாசத்தை பயன்படுத்தி செழிப்போடும், செல்வாக்கோடும், ஞானத்தோடும், அறிவோடும், விவேகத்தோடும், தேவ பக்தியோடும், ஜெபத்தோடும், ஆராதனையோடும் தேவனோடு சேர்ந்து வாழுங்க. நல்லா வாழ்வீங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளோ நேரம் சொன்னது புரியலன்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். எப்பவுமே அவர் கூட வாழுங்க. அவர் எப்பவுமே உங்கள் கூட இருப்பார். யூ மே பி சீட்டட் சர்ச். பார்வைகளிலே வித்தியாசம் உண்டு. அவருடைய கண்கள் எத்தனை மேட்டுமையானது என்று மேட்டுமையான பார்வைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். பொறாமையோடு பார்க்கிற கண்களை பார்க்கிறோம். பார்வையில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் பார்க்கிற பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கணும்? அந்த பார்வையில் நம்முடைய பிரியமானே எவ்வளவு ஸ்ட்ராங்காக, எவ்வளவு உறுதியாய் நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நாளிலே தாமதம் இல்லாமல், without any further delay, இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நம்பிக்கையின் பார்வை. எல்லோரும் ஒரு சொல்லலாமே, the look of hope. இந்த செய்தியினுடைய நோக்கம்
இதாவது இந்த சங்கீதத்தை மீண்டும் ஒரு வசை 62ஆம் சங்கீதத்தை 5, 6 இந்த 2 வசனங்களை மீண்டும் ஒரு வசை வாசிக்க கேட்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்பின இருக்கிற வெறியும் நம்பின இருக்கிறது வந்து நம்புறதுக்காக இல்லை, நான் நம்புகிறது அவராலே வரும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நான் நம்புகிறது அவராலே வரும். பக்கத்தில் இருக்கிற யாருன்னா பார்த்து சொல்லுங்க, வரலையேன்னு வருத்தப்படாத, நீ நம்புகிறது நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. ஓகே. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவது. எல்லாமே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யலாமே இல்லைங்களா? 6th verse, whatever language you have, Kannada, Tamil, English, whatever. Come on, verse number 6 please, let's read. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. வா வா வா. இன்னொரு 2 டைம் அறிக்கை செஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Come on, let's do it 2 times. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. One more time. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. 7th verse. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. Praise God. ரொம்ப தாகமா இருக்கும் போது தண்ணி கட்சிஷன் வச்சுங்க, யாருக்கிட்ட பேசாம முதல்ல மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அந்த மாதிரி கிடைச்சிச்சுடா அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு பெருமூச்சோட வச்சார் ஆவியானவர் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது. வேதத்தை நேசிக்கிற மாணவர்கள் அல்லது வேதத்தை வாசித்து கர்த்தருடைய கிருபையினாலே வேத நிபுணர்களாய் மாறினவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் பிரியமானவர்களே ஒன்று தெரியும், ஆண்டவர் தம் வார்த்தைக்கு மிகவும் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிச்சயமா செய்வார். ஓகே. The look of hope, நம்பிக்கையினுடைய பார்வை. இந்த செய்தியினுடைய நோக்கம் பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்க keep looking. நீங்க யாரை நம்பின்னு இருக்கிறீங்களோ, எது வரணும்னு நம்பின்னு இருக்கிறீங்களோ, அது வரும்ன்ற நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டே இருங்க. keep looking, keep on looking. ஓகே. நம்பிக்கையினுடைய எதிராளி யார்? Who is the enemy of hope? என்று நம்பிக்கைக்கு ஒரு எதிராளி உண்டு. நம்ம உடனே சாத்தானை யோசிப்போம். நம்பிக்கையினுடைய எதிராளி விரக்தி. விரக்தி என்பதற்கு கலக்கம் என்று இன்னொரு வார்த்தையும் உண்டு. கலக்கம் நீங்க விவரித்து சொல்லுங்க ஒரு ஊழியக்காரரா, கலக்கனா என்ன நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, நீ திடனா இருக்காத, தைரியமா இருக்காத, நம்பிக்கையோடு இருக்காத, அது ரெண்ட விட்டுரு அப்படின்றதுதான் கலக்கம். கொடுக்கீங்களா? The word despair, when defined, it is simply as to give up hope or lose confidence. நம்பிக்கை விட்டுருங்க அப்படின்னு ஒரு கலக்கம் வரும்போது, அந்த கலக்கம் எதுகிட்ட யுத்தம் செய்தனா? உன்கிட்ட செய்யல, உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற வெளியேற பெற்ற நம்பிக்கை. நான் சமீபத்தில் ஒரு 4 பேர்கிட்ட இதை பத்தி பேசினேன், 4 பேருக்கும் புரியும்படி. கொலைசியர் 1:27 இப்படி வாசிக்கிறோம். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். இப்ப கவனிங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் யாருக்கு விளங்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் புறஜாதிகளுக்கு. ஆனா புறஜாதிகளுக்கு விளங்காதது என்னன்னு கேட்டா புரியாதது. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய
இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று யாருக்கு விளங்குச்சு? அவனுக்கு புரியல. வா, நமக்கு விளங்கினது. ஆனா இதுல இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவுன்றது நமக்கு இன்னும் விளங்கல. அதை தேவன் தமது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். பவுல் என்னன்றாரு, இப்ப நான் உங்களுக்கு ஊழியக்காரன், எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையின் ஐஸ்வர்யத்தை விளங்கிக் கொள்ளுகிற வெளிப்பாடு கொடுக்கப்பட்டதுனால அந்த வெளிப்பாட்டோடு கூட நீங்க பெற்றதை விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறீங்களே. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒன்னு இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, அது இன்னும் எனக்கு தெரியும்ன்றாரு. அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, சாத்தான் அவன் சம்சாரமா கேட்கட்டும், அது கிறிஸ்துவானவர் ஒரு நபர், பிரியமல்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின், ஏதோ நான் நம்பி நிற்கிறேங்க, அப்படி இல்லைங்க. உங்க நம்பிக்கை, உங்க நம்பிக்கைக்குள்ள ஒருவர் உண்டு, அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்கள் இருதயத்தில் இருப்பதே அந்த ரகசியம். My God, my God. You may say, I'm just believing in God. No, it's not just a belief. It's not just a hope. அது வெறும் நம்பிக்கை அல்ல. Somebody say, அது வெறும் நம்பிக்கை இல்ல, மகிமையின் நம்பிக்கை. F major கொடுப்பா. மகிமையின் நம்பிக்கையே சே மாறிடாத என்னேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் பற்றி கொண்டேன் வெற்றி கொண்டேன். எப்படி இது பத்தி எழுத்து என்னங்க சொல்லுங்க? பற்றி கொண்டேன் வெற்றி கொண்டேன். Wow, glorious. அப்போ பற்றி கொண்டா வெற்றி கொள்வ. நல்லா புடிச்சுக்க உறுதியா சொல்றாரு. அதுல வந்து ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவெல்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே. சங்கீதம் அப்படியே வருதா? அல்லேலூயா. சோ இதுக்காக அவர் என்னன்றாரு, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது மகிமையின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னு கேட்டா, பக்கத்து வசனத்துல சொல்றாரு, அந்த இந்த இப்ப பாருங்க, சர்ச்சில் இப்பதான் வந்திருப்பேன் நீ, இல்ல 10 வருஷம் 30 வருஷமா உள்ள இருக்கலாம். ஆனா இப்போ இந்த மகிமையின் நம்பிக்கை, எல்லாம் மகிமையின் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குது, ஆனா விளங்கல, கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா புரியல. எங்களுக்கு புரிஞ்சிருக்குது, அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு அதை தெரியப்படுத்திட்டாரு அந்த மகிமையை நம்பிக்கை பத்தி. ஆனா இப்போ உங்களுக்கு புரியல. இப்போ இந்த நம்பிக்கையில உங்களை நிலைநிறுத்துறதுக்கு கீழே என்னன்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. இருங்க, ஏதோ சர்ச்சுக்கு வந்த 4 காணிக்க போட்ட, தசம பாகம் கூட காணிக்க கொடு, தசம பாகம் கூட காணிக்க கொடு, இத்த போடு அத்த போடு, வெறியும் காசமயமா. பாருங்க, தேவ ராஜ்யத்தை தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டவன் கேட்டாதான் செய்ய போறது இல்ல, அவங்க அதை செய்வாங்க. நான் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன பிரசங்கம் பண்ண, பிரசங்க காசை வெளியே எடுத்துருவ, வேஸ்ட், விட்டுரு. கொடுக்குறீங்களா? வேஸ்ட், விட்டுரு, அது முடியாது. ஒரு கனி மரத்தை கனி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி வெட்டி போட்டுருந்தோம். ஆனா மரம் இருக்கிற வரைக்கும் கனி கொடுக்கும். மலட்டு மரத்தால கனி தர முடியுமா? முடியாது. அப்ப கனி மரம், கிறிஸ்தவுக்குள்ள கனி மரங்கள் உண்டு. ஆனா இவர் என்னன்றாரு, நான் அதை பத்தி பேசல, நான் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள்
அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு, ஏனோ தானோ எவனோ சத்தான் பண்றதில்ல பிரசங்கம், சகல ஞானத்தோடு என்ன செய்யறோம்? என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். கீழே சொல்றாரு, இதுதான் முக்கியமான வார்த்தை. வாசிங்க. வாவ், எல்லாம் கவனிங்க, இருங்க. அதற்காக கவனிங்க, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, சாதாரணமா ஏதோ பிரசங்கிச்சல்ல, இந்த பிரசங்கமானது எனக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. Somebody is saying a message is coming with the power of God. வல்லமையின்படியே பிரியமானவர்களே பிரயாசப்படுகிறேன் என்ற மனுஷ பலத்துல போராடல, மனுஷ பலத்துல பிரசங்கிக்கல, தேவ பலத்துல. சொல்லுங்க, பிரசங்கம் மனுஷ பலத்துல வரலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பிரசங்கம் மனுஷ பலத்துல வரல. பாருங்க, உங்களை வச்சு வெறும் ஆதாயம் பண்ணும் நினைச்சிட்டு பிரசங்கம் பண்ணா அது மனுஷ பலம். என்ன வரும், எவ்வளவு வரும், இந்த கணக்குல எல்லாம் பிரசங்கம் பண்ணா அது மனுஷ பலம். ஆனா உங்களை நிறுத்தணும்னு பண்ணா அது தேவ பலம். சொல்லுங்க, என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, சாத்தான் கேட்கட்டும். சொல்லுங்க, இப்போ நீங்க கேட்கறதுக்காக சொல்லுங்க, என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, என் ஆத்துமாவே உன்னை பலப்படுத்தும்படியாய் உன் தேவன் உன்னோடு பேசுகிறார். நோ நோ நோ, தப்பு. என் தேவன், அதாவது உன் தேவன் உன்னோடு பேசுகிறார். சொல்லுங்க, உன் தேவன். ஐயா, நீங்க உங்க ஆத்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன். உன் தேவன். நீங்க திரும்பி திரும்பி என் தேவன் சொல்றீங்க. யாரோ உன் தேவன் உன்னோடு பேசுகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். என் ஆத்துமாவே, அவரே உன் கன்மலை. Oh my God. He is your rock, my soul. அவரே உன் ரட்சிப்பு. So listen. விரக்தியை கொஞ்சம் விவரித்து சொல்லுங்க. அப்படியே நிறைய சமயத்துல நான் விரக்தியா ஆயிடுறேங்க. சில வேளை வேதனையா இருக்குதுங்க, கலக்கமா இருக்குதுங்க, குழப்பமா இருக்குதுங்க, ரொம்ப க்ளூமியா இருக்குதுங்க என் லைஃப். நிறைய பேர் இருக்கிறோம் இல்ல? உனக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறார். உன்னை பலப்படுத்தத்தான் அந்த செய்தி, உன்னை திடப்படுத்துறதுக்காக. கலக்கத்தை விவரிங்க அப்படின்னா, I said it simply has to give up hope or to lose confidence. நம்பிக்கை விட்டு வானான்றதுக்கு வர்ற எதிராளி தான் கலக்கம். விரக்தி எதுக்கு வந்துச்சுன்னா, பசி ஏன் வந்துச்சுன்னா நீ சாப்பிடணும்னு வந்துக்குது, காசு ஏங்குதுன்னா செலவு பண்ணணும்னு இருக்குது. அப்ப நம்பிக்கை ஏன் இருக்குதுன்னா உன் விரக்தியை தூக்கி தப்புறதுக்காக இருக்குது. ஆனா விரக்திக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா அது உன் நம்பிக்கையை தூக்கி தப்பிடும். ஹல்லேலூயா. விரக்திக்கும் கலக்கத்திற்கும் இடம் கொடுத்தா அது நம்பிக்கையை தூக்கி தப்பிடும். ஆனா நம்பிக்கை இருக்குதுன்னா உன் கலக்கத்தையும் விரக்தியும் வேதனையும் இருள் சூழ்ந்த உன் சூழ்நிலையும் தூக்கி தப்புறதுக்காக தான் தேவன் உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு விரக்தியை இன்னும் கொஞ்சம் விரக்தியினுடைய வேரை குறித்து சொல்லுங்க, கலக்கத்தின் வேரை குறித்து. Come on, tell me something about the root of despair. Tell me something அப்படின்னா, கவலை என்பது விரக்தியின் வேர். கவலை என்பது விரக்தியின் வேர். கவலைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளை கவலைப்படுத்துறதுக்கு சாமி பிள்ளைகளா இருந்தாலும் நம்மளை கவலைப்படுத்துறதுக்குன்னு கவலைக்கு உட்படுத்துகிறதற்கென்று ஏராளமான அசுத்தாவிகள், கண்களினாலே பார்க்க முடியாத தீய சக்திகளின் வல்லமைகள், சாத்தானால நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா,
நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக அவன் பல பிரியமானவர்களே ஆட்களை வைத்திருக்கிறான். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உலகத்துல சிலரை ஜெபிக்கிறதுக்கு முன்குறிச்சு வச்சிருப்பாரு. நீங்க மற்றவர்களுக்காக சாத்தானோடு அவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையாக தேவன் உங்களை முத்திரை போட்டு வச்சிருப்பாரு. முத்திரிக்கப்பட்ட எல்லாம் those people who are being sealed by the Holy Ghost to pray. நீங்க மற்றவங்களை காப்பாத்துறவங்க, மற்றவங்களை விடுவிக்கிறவங்க, மற்றவர்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவங்க, மற்றவங்க உயிர்களுக்காக நீங்க போராடி ஜெபிக்கிறவர்கள், அவங்களே கூட they will be partying. அவங்க நல்லா பார்ட்டியை கொண்டாந்து நிற்பாங்க, கரிச்சோறு சாப்பிட்டு. ஆனா நீ அவங்களுக்காக பிரேயிங் பண்ணப்ப அவன் தூங்கி நிற்பான், நீ அவனுக்காக எஞ்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்ப. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற நோயை பத்தி கவலை இருக்காது. ஆனா உன்னை கர்த்தர் தூங்க விடாம அவங்களுக்காக எழுந்து ஜெபம் பண்ண வச்சு நிற்பாரு. நீ ஜெபிக்கிறது அவனுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா பிரியமானவர்களே, அவனை ஏற்கனவே ஏமாத்தின ஒரு பிசாசு உன்னை ஏமாத்தி நிற்கும். ஆனா உன்னை நம்பி என் மகன் ஜெபிப்பான், என் மகள் ஜெபிப்பா, என் மக போராடுவா, என் மக யுத்தம் செய்வான் ஒருத்தர் நம்பினாரே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நீ முழங்காலிலே யுத்தம் செய்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. சோ விரக்தியின் வேர், கலக்கத்தின் வேர் கவலை. நம்ம ஆண்டவர் அழகா சொல்லுவார், கவலைப்படாத, கவலை. ஏன்னா கவலை என்பது ஒரு ஃபீலிங்ஸ் அல்ல, ஒரு உணர்வல்ல. கவலை என்பது ஒரு அசுத்தாவியின் தாக்கம். Did you hear that? Worrying is not just a feeling. It's a person. அது ஒரு நபர். அதனால தான் வேதம் சொல்றேன், மகனே உன் ஆவியிலே துரிதமாய் கோபம் கொள்ளாதே, ஏனெனில் கோபமானது மூடனுடைய மடியில் வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்றது எதுவா இருக்கணும்? வாழறதா இருக்கணும். You think it's okay, but the Bible says it's not okay. Don't be okay whenever the word of God says okay, not okay. If it says not okay, it's not okay. Don't be compromised. Okay, let's get in. கவலையினுடைய விரக்தியின் வேரானது கவலை. கவலை உனக்கு கலக்கத்தை கொண்டு வரும். கவலை சொல்லுங்க, கவலை கலக்கத்தை கொண்டு வரும். கலக்கம் கண்ணீரை கொண்டு வரும். கண்ணீர் மனமுறிவை கொண்டு வரும். மனமுறிவு மரணத்தை கொண்டு வரும். Shall I repeat it one more time? கவலை கலக்கத்தை கொண்டு வரும். கலக்கம் கண்ணீரை கொண்டு வரும். கண்ணீர் மனமுறிவை கொண்டு வரும். மனமுறிவு மரணத்தை கொண்டு வரும். So when you start to worry, worry will bring you despair. That's kalakam. Despair will bring you tears, and tears will bring depression. Depression will bring you death. Hallelujah. You know, there is a man called Christensen. அவர் சொல்றாரு, it is not sin that plunges into despair, into disaster. பாவம் கூட ஒரு மனுஷனை சாகடிக்கிறது இல்லையா? பாவம் அவளை சீக்கிரமா மரணத்தை கொண்டு வர்றது இல்லையா? rather despair. பாவம் செஞ்சவன் கூட பாவம் செஞ்சனே வாழ்ந்துனுக்கிறான், பாவம் செய்யணும்னே வாழ்ந்துனுக்கிறான். ஆனா கலக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க? இந்த வாழ்க்கை வானடா, சூசைட் பண்ணிக்கலாம், செத்துறான். அப்ப எது சாவடிக்குதுன்னா, பாவம் செய்கிறவனை வாழ வைக்குது. ஏன்னா அவன் பாவத்துக்கு வாழறான். ஆனா கவலை என்ன பண்ணுது, கலக்கம் என்ன பண்ணுது, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். என் புருஷனை நம்பினேன், என் புருஷன் துரோகம் பண்ணிட்டார், நான் சாவுறேன். என் பொண்டாட்டியை நம்பினேன், என் பொண்டாட்டி துரோகம் பண்ணா நான் சாவுறேன். என் பிள்ளைங்களை நம்பினேன், என் பெத்தவங்களை நம்பினேன், என் நண்பனை நம்பினேன், என் கம்பெனியை நம்பினேன், இவங்க எனக்கு துரோகம் செஞ்சாங்க, என்னால இந்த கவலையை தாங்க முடியல, அதனால ஒரே வழி சாவுறதுன்னு சாவுறான். அதனால தான் பிரியமா, listen very carefully. உன் நம்பிக்கையினுடைய எதிராளி கவலை. விரக்தி உன் நம்பிக்கைக்கு எதிரானது. So listen, இங்க ஜோசப் பைப்பர் அப்படின்றவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்பிக்கை அற்ற நிலைக்கு, hopelessness can assume two forms. ரெண்டு வடிவத்தை கொண்டதாம் நம்பிக்கை அற்ற நிலை. ஒன்று பிரியமானவர்களே கவனிக்கலாம்,
ஒரு புலப்படுவது அல்லது that's presumption number one. இந்த வேதனை என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியலையே, இந்த தோல்வி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. Presumption. And the second form is despair. These are the two sins against hope. நம்பிக்கைக்கு விரோதமான ரெண்டு எதிராளிகள் இவர்கள் இருவர். Hallelujah. So despair, is the premature. Listen carefully. இந்த கவனிச்சு இதுக்கு அடுத்து நான் உள்ள நுழையணும். arbitrary anticipation. தமிழ்ல சொல்றேன். கவலை என்பது ஒரு மனிதன் பூரணம் அடையாததுனால கிறிஸ்துவுக்குள், ஒரு மனுஷி கிறிஸ்துவுக்குள் பூரணம் அடையாததுனால தன்னிச்சையா எடுக்கிற முடிவு. Oh, church, just look at me. You say it's okay. You say it's okay. நான் கவலைப்படுறது it's okay. ஆனா கவலைன்றது என்னன்னு கேட்டா, நீ பூரணம் அடையாததுனால. ஒரு அம்மா கிட்ட ஒரு புள்ள வந்து தான் கலக்கத்தை சொல்லுதுன்னா, கலக்கத்தை உத்து கேட்க கூடாது, கர்த்தர்கிட்ட அதை போய் சொல்லு. நீ என்கிட்ட சொல்றதை விட நீ உன்னை படைச்சவர்கிட்ட சொன்னு வச்சுக்கோ, உன்னை படைச்சவர் உன் வாழ்க்கையை மாத்துவாருன்னு சொன்னா புள்ள பூரணம் அடையும். எதா சொல்லு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டினா உன் புள்ளைய கெடுக்கிற. ஏன்னா உன்னுடைய இம்மெச்சூரிட்டி, உன் இம்மெச்சூரான பையனோ பொண்ணோ உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவர்களுக்கு யாரை காட்டணும்னா நம்மள காட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களோடு யார் இருப்பாங்கன்னா என்றைக்குமே இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் இருக்கிறபடினாலே கவலை தன்னிச்சையாய் உன்னை பிரியமானே. that's what is arbitrary anticipation அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் தன்னிச்சையான முடிவு. அது என்ன செய்யுதுன்னா, listen carefully, ஆண்டவருடைய வார்த்தை இப்ப என் வாழ்க்கையில நிறைவேற மாதிரியே தெரியல, கடவுள் சொன்னது எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல, அதனால கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி என் சுய தன்னிச்சையின்படியே நான் இப்போ ஒரு சில முடிவு எடுக்கணும். சில அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னிச்சையான முடிவு எடுக்காதன்னு சொல்லுங்க. Hallelujah. It is without reason I have to decide that God is not able to bring me. என்ன முடிவு எடுக்கிறது? என்ன கடவுள் என்ன இனிமே வெளியே கொண்டு வர மாட்டாருன்னு முடிவு எடுத்துட்டேன். நீயா முடிவெடுக்க போயிட்டினா நீ கவலையினால எடுத்ததான தீர்மானம் உன் கவலையின் நடுவிலையும் கூட, உன் வேதனையின் நடுவிலையும் கூட, உன் அவமானத்தின் நடுவிலையும் கூட, உன் கைவிடப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலையும் கூட, அப்பா தன்னிச்சையாய் நான் முடிவெடுக்காம என் தகப்பனை நோக்கி அவர் எனக்கு கொடுத்த அந்த மகிமையின் நம்பிக்கையின்படியே, somebody say, அவர் எனக்கு கொடுத்த மகிமையின் நம்பிக்கையின்படியே நான் அவரை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தன்னிச்சையாய் முடிவெடுக்கும் பொழுது என் தன்னிச்சையான முடிவு என்ன செய்தனா, என் கடவுளுக்கு என் சூழ்நிலையின் மேல பிரியமல்ல வல்லமை இல்லை, என்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு போக ஆகையால என் தேவன் இங்கேயே விட்டுட்டாருன்னு பிரியமல்ல ஒரு எண்ணத்தை பிரியமல்ல உனக்குள்ள கொண்டு வரும். ஆனால் கவனிக்கலாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தன்னிச்சையான கவலையை தள்ளி வைத்து விட்டு, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிற உரிமையை எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு என் சிந்தனையின் படியே நான் கலங்காமல் என் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வத்தை என் சூழ்நிலைக்குள் வரவிடுகிறதற்கு, ஆண்டவரே oh my God, are you there with me? ஏன்னா அநேக சமயத்துல சில சொல்றாங்க என் சூழ்நிலை ஒரு நாளைக்கு மாறும்னு. இல்ல, உன் சூழ்நிலை என்னைக்குமே மாறாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என் சூழ்நிலை மாறும் அப்படின்னா என் சூழ்நிலைக்கு கர்த்தருடைய வல்லமையின் பேர்ல அதிகாரம் இருக்குது நம்ம நினைக்கிறோம். காலத்துக்கோ சூழ்நிலைக்கோ, listen, either time or circumstances doesn't have any power over the power of God. இது எவ்வளவு பேருக்கு புரியுது? ஒரு காலம் வரண்டா, அந்த காலம் மாத்தன்றீங்களே, கர்த்தர் மாத்தவரா காலம் மாத்துமா? என் சூழ்நிலை மாறன்றீங்களா, அது எப்படி? அது
சூழ்நிலைக்கு கர்த்தருடைய வல்லமையை மாத்திர வல்லமை அதுக்கு இருக்குதா? அப்போ சூழ்நிலைக்கு வல்லமை இல்லை, என் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வர அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு ஏன் கர்த்தருக்கு வல்லம். Oh my God, circumstances doesn't have the power to change the power of God, rather the power of God has the power to change my circumstance. Did you heard it? Did you heard it good? நல்லா கேட்டீங்களா? அப்போ நீங்க சொல்லணாத, ஓ என் சூழ்நிலைக்கு வல்லமை இல்லை, என் கர்த்தர் மேல, என் கர்த்தருக்கு வல்லமை இருக்குது சூழ்நிலை மேல. எல்லாம் மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. You know what you're going through cannot determine whether God is powerful or weak. நீ எதை கடந்து கொண்டிருக்கிறாயோ அது தீர்மானிக்க முடியாது உன் தேவன் வல்லமை உள்ளவரா பலவீனரான். நீங்க உங்க சூழ்நிலையை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வெளிப்படாது. ஆனால் உங்க நம்பிக்கையை நீங்கள் சார்ந்திருப்பீர்களே, ஆனால் உங்க நம்பிக்கைக்கு வெளிப்படும் உங்கள் தேவன் எவ்வளவு வல்லமையானவர். உங்க நம்பிக்கைக்கு பிரியமல வெளிப்படும் உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வல்லவர். somebody say என் தேவன் மிகவும் வல்லவர்னு சொல்லுங்க, மிகவும் பெரியவர்னு சொல்லுங்க. என் கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆகையால் அவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது இப்போ என் கலக்கத்தை நான் ஜெயிக்க வேண்டும். என் நம்பிக்கையை செயல்பட விடுவதற்கு, என் விரக்தியை நான் ஜெயிக்க வேண்டும், என் நம்பிக்கையை நான் செயல்பட விடுவதற்கு. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட போய் நின்று கேட்டாக்கா, ஐயா உங்களுக்கு ஏதாவது உங்க உடம்ப பார்க்கும் போது உங்களுக்கு எதனா நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு புள்ள பிறக்கும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்வார் இல்லைன்னு. நாங்க நீங்க விசுவாசிகளின் தகப்பன் தானே? ஆமா சொல்வாரு. சரி உங்க உடம்ப பார்த்து நீங்க சொல்வீங்களா? நம்ப முடியுமா? முடியாது. லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த் இருக்குன்னா புரியுதா? அப்பா ஆபிரகாம் கிட்ட போயிட்டு இப்போ உடம்பு செத்துட்டு இருக்குது, இப்போ உங்க உடம்பு மேல எதனா நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லன்றாரு. இல்லன்னு சொல்லுங்க. என் உடம்ப பார்த்தா இல்ல. சுகம் வரேன்னு எதனா நம்பிக்கை இருக்குதா? என் உடம்ப பார்த்தா இல்ல. உண்மையை பேசுங்க. நான் என் உடம்ப பார்க்கும் போது, என் சூழ்நிலையை பார்க்கும் போது இல்ல, அதுதான் உண்மை. நீங்க சிலதை மறுதளிக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு உண்மை புரியல. இப்ப நம்ம என்ன பண்றோம், மறுதளிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அப்பா ஆபிரகாமுடைய உடம்பு செத்துச்சா, அம்மா சாராளுடைய கர்ப்பம் செத்துச்சா, அப்ப அவங்க என்னன்றாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றாங்க. நம்புகிறதற்கு என்ன இல்லைன்றாங்க. இப்ப புரியுதா? அவர்களுக்கு நம்புகிறதற்கு physically or circumstance wise, situation wise, there is no hope. That's what the Bible says. சோலுக்கு வந்துச்சு அந்த விஷயம், பாடி என்ன இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிச்சு, நோ ஹோப். எல்லாம் சொல்லுங்க, என்னது சொல்லுங்க, நோ ஹோப். பாடியை பாரு, நோ ஹோப். உடம்ப பாரு, கம்பெனிகளை பாரு, நோ ஹோப். உலகத்தை பாரு, நோ ஹோப். அப்ப என்னன்றாரு, இதெல்லாம் தயவுசெய்து பார்க்கறத விட்டுட்டு உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. வா இப்ப சொல்லு. Are you there with me? When I look the circumstances is killing my hope because I am crying on the outside. நான் அழுறேன், ஏன்னா நான் இம்மெச்சூரா இருக்கிறேன். என் தேவ சாயலுக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் எனக்கு இன்னும் விளங்காததனால நான் இம்மெச்சூரா இருக்கிறதுனால இந்த கலக்கமும் இந்த பிரசம்ஷன் ஆகிய பிரியமானே என்னவா முடிய போகுதுன்னு தெரியலையே இந்த எண்ணம், இது ரெண்டும் என் நம்பிக்கையின் எதிராளிகளாய், பாவத்தை விட கொடுமையான பாவியாய் என்கிட்ட எதை திருட வந்திருக்குதுங்கன்னா என் தேவனுடைய நம்பிக்கை எனக்குள்ள இருந்து வெளியெடுக்க. அப்பா ஆபிரகாம் என்னன்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணினத விட்டுட்டு நான் தனியா பார்த்தேன்னா நம்பிக்கை இல்லை. ஆனால் சாவுக்கோ ஏதுவான இந்த சரீரத்தின் கலக்கத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு என் ஆண்டவர் என்ன என்கிட்ட
என் நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கு எதிர்பார்க்கிறாரு. What is your expectation to strengthen my hope, Lord? யாரா சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அதை நான் பூர்த்தி செய்யறேன். I think the Holy Ghost is helping somebody. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு உதவி செய்யறாரு இன்னைக்கு? நீ தைரியமா சொல்லலாம், இன்னைக்கு this is your day. Hallelujah. This is ரொம்ப கலக்கத்துக்கு ரொம்ப நாளா மாறவே மாறாது, அவ்வளவுதான் சாத்தானை ஏமாத்தி வச்சிருந்தானே, இன்னைக்கு உனக்காக கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்த, உன் சூழ்நிலையை மாத்த, இன்னைக்கு பிரியமான உனக்குள்ள இருக்கிற கலக்கத்தை குழப்பத்தை எடுக்கிறதுக்காகவே உன் தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இமிடியேட்டா எஃபெக்ட் போயிடணும். ஓகே ஓகே, அப்படியே ஏமேனல் இரு. இப்போ கலக்கத்தை ஜெயிக்கணும். சொல்லுங்க, அப்பா சொல்லிக் கொடுக்கிறாரு. சொல்லுங்க அப்பா சொல்லிக் கொடுக்கிறாரு. அவ்வளோ நல்ல அப்பா அவரு. என்னன்றாரு, வாக்கு தத்தம் பண்ணினதை நம்புறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தோம், அவன் விசுவாசத்துல பலவீனமாயிராம, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் என்று எண்ணி அல்லது என்று நம்பி உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களதே உங்ககிட்ட கொடுக்கணும். இப்ப நான் அவ்வளவுதானே, சொல்லுங்க, உங்களதே கொடுத்துட்றேன்பா. சொல்லுங்க, கொடுத்துட்றேன்பா. சொல்லுங்க, உங்க மகிமையை நான் வச்சுக்கல, கொடுத்துட்றேன். ஏன்னா வெறிய நம்பிக்கையை கொடுக்கல, மகிமையை நம்பிக்கை கொடுத்தேன். அந்த மகிமை உங்களது. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தேவனை மகிமைப்படுத்தி, somebody. So உன் கலக்கம் என்ன டிமாண்ட் பண்றானா? கண்ணீர் வடிக்கிறதுக்கு இல்ல, உன் கலக்கம் கர்த்தரை துதிடான்னு அழறதுக்கு யூஸ் பண்ணாத. உன் நெருக்கத்தை தனிமைக்கு யூஸ் பண்ணாத, அதை துதிக்காக யூஸ் பண்ணு. Oh my, put your hands together, put your hands and give him the glory. Koro sekerebetse ega helaraba shandahe. Lord my Father, be magnified, O God. Do your miracles to your children. Heal their bodies. Open doors for them. Bless them, O God. கொஞ்சம் விஷயம் வாசிக்கிறியா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் அவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் அவர், என்றென்றும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் அவர், என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர், நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர், நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர், நல்லவர். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர், நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் துதியை கொடு, அடக்கிக் கொள்ளாதே. இயேசு நல்லவர். அழுது கொண்டிருக்கிற ஆனா ஆராதிப்ப. அவர் சோதனை நேரத்தில் வேலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் வேலன் தந்தார். அவர் நல்லவர். நம் தேவைகள் அவர் இருங்க 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 இருங்க. இப்போ என்ன எடுத்துன்னுக்குறோம். இப்போ துதி பல. அப்பா என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினாரு. அப்பா என்ன செஞ்சாரு? அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்துல வல்லவன் ஆக்கிட்டாரு. அப்போ அவரை மகிமைப்படுத்த நம்ம என்ன ஆயிடுவோம்? விசுவாசத்துல வல்லவர்களா மாறிடுவோம். அவர் எப்படி பாடு? சோதனை நேரத்துல இப்ப நம்ம பாடின இல்ல, பெலன் அடிச்சுன்னுக்குறோம். சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. தேவைகள் யாவையும் சந்திப்பார். அவர் சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹோசன்னா. Hallelujah, Hosanna. So, hallelujah. Praise God. Wow. So, இந்த ரெண்டு துரோகிகளை ஜெயிக்கிறதுக்கு கலக்கத்தை என்னவா முடியும் தெரியலையே. வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Oh my God, hallelujah. You can just sit church for for a few times. You have a promise. Somebody say, I have a promise. என் தேவனாகிய கர்த்தர் என்னை அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நடத்துகிறார்.
சொல்லுங்க. அவர் வசனம் என்னை நடத்துகிறது. நான் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் ஏங்கட விட பார்த்தீங்க நீங்க. ஐயோ இவ்வளோ பேர் தானாப்பா, ஏதோ ஒரு 2-3 பேர் விட்டா பரவாயில்ல, ஒரே முழு சர்ச்சை விட்டா நல்லா இருக்காது. இல்லை அந்த அந்த எதிர்காலத்தை நோக்கி போயின்னுக்கிற எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்களே. ஆனால் அவ்வளோ எனக்கு வேணாம், தயவுசெய்து நீங்களே வச்சுங்க. நம்ம எதிர்காலத்தை நோக்கி போயின்னுக்கிறோம், மேன்மை எதிர்நோக்கி போயின்னுக்கிறோம், உயர்வை நோக்கி எதிர்நோக்கி போயின்னுக்கிறோம். இடையில வந்து இது நின்றுக்குச்சு. அடையாளம் காணு, அடையாளம் காணு. உன்னை வந்து தடை செய்கிறதான அந்த எதிராளியாகிய கலக்கத்தை, அந்த விரக்தி அடையாளம் கண்டு உன் நம்பிக்கையினுடைய எதிராளி அந்த கலக்கம் யாருங்க? உன் நம்பிக்கையினுடைய எதிராளி, உன் நம்பிக்கையுடைய துரோகிங்க. அது ரெண்டுங்களும். துரோகி கூட ரொம்ப நேரம் வாழாத. அல்லேலூயா. யாரோ சொல்லுவாங்க சத்ருவை கூட மன்னிச்சிட வேண்டாம், நான் துரோகியை மாத்திரம் மன்னிக்க மாட்டேன்னு. யாருங்க துரோகி? யாருங்க? இல்ல இல்ல, நம்பணுமே அவங்க. அதனால்தான் நம்பிக்கைக்கு விரோதமா நீ நடந்துக்கும் போது இனிமே உன்னை நம்ப முடியுமா? சத்ருவை நம்பிடுவேன், ஆனா நம்பிக்கை துரோகியை மட்டும். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? நம்பிக்கையின் தகப்பன். அப்ப இந்த துரோகிங்க யாரு? எப்பனா கலக்கம் வந்து முன்னா மனசுல வச்சுக்க வந்துட்டான்டா துரோகின்னு, அதை கட்டி பிடிச்சினாலாம் வந்து எனக்கு அது அப்படி 4 பேர் பார்த்தா நான் மூஞ்சி உம்முன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு நீ தெரியுங்களா? என் சகோதரர்கிட்ட ஒரு கதை இருக்குது, அது போய் அப்புறமா கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார். நான் அவர் இப்போ சர்ச்சில் நான் அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன், அது அவரா சொன்னா நல்லது. இல்லை சில வேலையில் சாத்தான் நம்மளை எப்படி ஏமாத்துவான்னு கேட்டா சந்தோஷமா உள்ள இருப்போம், இவன் எங்கன்னா நம்மகிட்ட கேட்டுருவானோன்றதுக்காகவே. நாங்க இவ்வளவு ஃபீலிங்ல இருக்கிறீங்க. ஃபீலிங்கா மூஞ்ச வச்சுக்கன்னா 4 பேருக்கு பிடிக்குதுன்னு நல்லா இருக்கிறவங்க கூட ஃபீலிங்கா வச்சுக்கிறான் மூஞ்ச. No, you shouldn't be like that. உன் முகத்துல கர்த்தருடைய சாயல் இருக்கிறது. So, our father, our fathers, ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நேற்று கூட அதை காமிச்சேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் இவ்வளவு அழகா சொல்லும். பூர்வ காலங்களிலே தேவன் பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இருங்க, தீர்க்கதரிசியை வச்சுன்னா அப்பாங்கிட்ட பேசினார் சொல்லுங்க. நம்மெல்லாம் சும்மா பைபிள் ஃபிகர்ஸங்களை அவன் மரியாதையில் அவன் பேசுறதே கிடையாது. நான் ஏன்னா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வெளிப்பாடு இல்லாதவனா ஆபிரகாம் என்ன சொன்னான், தாவீது என்ன சொன்னான், நம்ம அப்பாங்களை பிதாக்களை பிரசங்கம் பண்ணும்போது இதுக்கு என்ன ஏதுன்னே தெரிஞ்சிருக்காது. இப்பதான் வந்துக்குது. அவன் இவனு கூப்பிட்டு அசிங்கமா அப்பாங்களை வந்து அப்பாங்களே அவன் சொல்றது அந்த அளவுக்குறானுங்க. இப்போ இவனுங்களுக்கு எப்படி இருக்க? நான் அப்படி சொன்னேன்னா ஏடா உன்னை ஏண்டானா உனக்கு எப்படி வருது? எங்க அப்பனுங்களா அவனா? அல்லேலூயா. யார் கூட பேசினாரு? பிதாக்களோடு பேசினார் தீர்க்கதரிசி வழியா. இப்ப யாருக்கு மூலமா பேசுறாரு? இயேசு வழியா நம்ம கிட்ட பேசுறாரு. சொல்லுங்க, தேவன் பேசுறாரு சொல்லுங்க. இப்ப பேசணுங்கிறது யார்? நீங்க வந்து சொல்லுவீங்க எங்க போதகர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் ஆவி, குமாரனின் ஆவி நம்மோடு பேசுது. ஹல்லேலூயா. அப்போ பேசும்பொழுது அவங்க கிட்ட பேசின தேவன் இப்ப கவனிக்கலாம். யோபுன்னு சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இங்கிலீஷ்ல ஜாப்னு இருக்கும். ஜாப் என்னங்க? ஜாப் இல்ல ஜாப். ஆனா நம்ம ஜாப்ன்றோம். ஜாப் எல்லாம் ஜாபுக்கு எல்லாம் போயிடுச்சு, ஜாபுக்கே எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆடுங்க போயிடுச்சு, கலக்கம் ஸ்டார்ட். கலக்கத்தை வர வைக்கிறதுக்கே கோர்ட் ஆஃப் ஹெவன்ல டிஸ்கஷன்யா. ஹல்லேலூயா. புடமிடுறதுக்குன்னு உத்தரவோடு வரான். சத்ரு சோதித்திட தேவ உத்தரவோடு வரானாம்.
யாருன்னா கொடுக்குறீங்களா? நம்ம என்ன ஆண்டவரே சோதனையானா சோதனைக்காரன் வரானு. அப்ப நீ வீரன் எப்படா உனக்கு தெரியும்? நான் விடுவிச்சதை வேணுமா சொல்லிவிடுவேன் கோழையான்ட்டு கூட. ஆனா உன்னை கோழையா இருந்து நான் விடுவிக்க விரும்பல, உன்னையே வீரனாக்கி தான் விடுவிக்க. கோழைகளுக்கு வெறும் விடுதலை வேணும், ஆனா வீரனுக்கு தான் வெற்றி பெற்று வெற்றி பிரிமல்ல அந்த விடுதலையை வாங்கிறது விசுவாச வீரர்கள். ஆனால் தான் பரிசுத்த பவுல் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை சும்மா வக்கான்னே ஓட்டம் கால்த்தேன்னு சொல்ல. அல்லேலூயா. வக்கான்னே ஓட்டிட்டேன்னு சொல்ல, ஓடனையா, போராடினையா, காத்துக்கிட்டையான்றார். அல்லேலூயா. ஒன்னொன்னே இழக்கிறாரு. போச்சு, ஆடு போச்சு, ஆடுங்க போச்சு, மாடுங்க போச்சு, ஒட்டகங்க போச்சு, கழுதைங்க போச்சு, வேலைக்காரனுங்க போனானுங்க, பிள்ளைங்க போச்சு, பொண்டாட்டி போயிட்டா, உடம்புல இருக்கிற சுகமும் போயிடுச்சு. யோபுக்கு அழுறதுக்கு எல்லாம் உரிமைக்குதா இல்லையா? சொல்லுங்க. பெறல்றதுக்கு உருண்டு பெறல்றதுக்கு எல்லாம் உரிமைக்குதா இல்லையா? அதை தானே செய்யணும் யோபு. சொல்லுங்க, அதை தானே செய்யணும். நம்மளாக என்ன பண்ணுவோம்? அதை தானே செய்வோம். அவர் என்னடா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா தர்ற யோபு எடா கத்தியானாரு. வயிற்றார் தலையில் இருக்கிறதெல்லாம், டேய் எதுக்கடா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்குன? சாத்தானே, ஏன் என்கிட்ட இருக்கிற என் பிள்ளைங்களை திருநேன், ஆடு திருநேன், எல்லாத்தையும் திருன்னு இதெல்லாம் தூக்கிட்டா நான் கடவுளை துதிக்க மாட்டேன்னு தானே, ஆராதனை விட்டுருவேன் தானே, ஆராதிக்காம போயிடுவேன்றதுக்காகத்தான் இவ்வளவு தூக்கணும். அத்தனும் பெட்டிங்க. நீங்க உங்க கையேடு, அவன் துதிக்க மாட்டான், மூஞ்சிக்கு நேரா தூஷிப்பானாரு. யாரு? சாத்தான் சொல்றான். இப்ப அவர் என்ன பண்ணாரு? நமக்கு என்ன சொல்லு, ஏதாவது ஒண்ணு இழந்தா கூட சர்ச்சில் இருக்கிற 9 விசுவாசிங்க வந்துட்டு நம்மள ஆறுதல் படுத்தணும். அப்படி ஆறுதல் படுத்த நான் துக்கமா இருந்தேன், இது வரல, நோட் பண்ணி வச்சுக்கிறது. கொஞ்சம் நல்லா ஆயிட்ட பிறகு எல்லாரையும் பொழுது எடுக்கிறதுக்கு. நான் சிக்கா இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி ஒன்று தெரிஞ்சுங்க, தேவன் அனுமதி கொடுக்காத யாரும் வரவானாங்க. கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் அனுமதி கொடுக்காத யாரும் உங்களை வந்து விசாரிக்க வேணாம். அந்த மாதிரி ஆட்களுடைய ஆறுதல் உங்களுக்கு தேவையில்லை. யார்கிட்டையும் எதுக்காக கெஞ்சாதீங்க, சண்டை போடாதீங்க. நீங்க உடைஞ்சிருந்தாலும் வார்த்தையால இன்னொருத்தரை உடைக்காதீங்க. உங்களை கட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எல்லாத்தையும் தூக்கிட்ட பிறகு கூட என்னன்றாரு இப்போ, டேய் எல்லாத்தையும் தூக்கிட்டல, ஆனா உன்கிட்ட தூக்க முடியாத ஒண்ணு என்கிட்ட இருக்குது. நீ தூக்க முடியாத ஒண்ணு என் கர்த்தர் எனக்கு வெளியே வைக்காம உள்ள வச்சதனால, ஆண்டவர் வெளியே வச்சிருந்த அத்தை கூட தூக்கிட்டு இருப்ப, ஆனா உள்ள வச்சாரு பாரு. அந்த துதிய, அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த ஆராதனையை, அது உள்ள இருக்கிற வரைக்கும் அதாவது நல்லா இருந்தேன். சொல்லுங்க, நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. இப்போ நீயும் சாத்தானே உலகம் இப்ப என்ன, இவ்வளவுதான் நான் நாசமா போயிட்டேன்ட்டீங்க. நீங்க நல்லா இருந்தேன், சொல்லுங்க, இப்ப நல்லா இல்லை. சொல்லுங்க, நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. இப்ப நான் நல்லா இல்லாததை பாக்குறானுங்களே, அவனுங்கெல்லாம் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க, அவள் தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. நானுங்க அட நாசமா போனவனுங்களே, கொடுக்குறீங்களா? யாரை பார்த்து நாசமா போயிடுவேன்றீங்க? யாரை பார்த்து கர்த்தரை நம்பி நிற்கிறான் அவனை பார்த்தா அவன் நாசமா போனா அவர் நாசமா போனண்டா. அவர் என்னைக்குமே வாழறா இருக்கிற வரைக்கும் சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. Let me finish it now. Let me finish it for the day. இப்போ இதோட முடிக்கிற இந்த நாளுக்கு. நல்லா இருந்தேன், சொல்லுங்க, இப்ப நல்லா இல்லை. இப்போ நான் நல்லா இருந்ததுக்கும் நான் நல்லா இராததுக்கு நடுவில் இப்போ வந்து சுத்தி நிக்குதுங்க என் துக்கமும், என் விரக்தியும், என் கவலையும், என் வேதனையும். பத்தாததுக்கு நண்பன்ற போரில் வந்த நிந்திக்கிறவனுங்களாம் எல்லாம் சுத்திக்கினானுங்க. கொடுக்குறீங்களா?
உங்க கூட இருக்கிறவங்க எப்பவுமே உங்க கூட இருந்துருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. எரியிற கொல்லையில எண்ணெய் ஊத்துறதுக்கும் ஆள் இருப்பான். அப்படியும் சாத்தான அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். கர்த்தருடைய கூட்டத்தில் அவனுக்கு ஒரு சில ஆளுங்களை. ஹalleluya சொல்லையா ஹalleluya. நினைச்சிடாத சாமி பிள்ளையெல்லாம் சாமி பிள்ளை மாதிரியே நடக்கும்னு. கொஞ்சம் ஏமாந்தா ஏசாமி கொடுக்குற 12 பேரையே அவன் 2 பேரும் வாங்கிட்டானே. ஹலே, ஒருத்தன் நாச்சமாக போய் சேர்ந்துட்டான், இன்னொருத்தனை பாவம் காத்தாரு. அவரு கூட இருக்கீங்களா? லிசன், நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. இதன் நடுவில் என் கலக்கம், என் கவலை, என் வேதனை இங்கேயே நான் வீடு கட்டிடணும்னு பாக்குது. இது 1 night ஸ்டே இல்ல 1 week ஸ்டே இருக்கும். இந்த துக்கத்துல நான் 1 night தங்கலாம், அழுக 1 ராவு தங்கலாம். ஆனா அவர் என்னன்றாரு, weeping may end the night, but the Bible says joy is coming in the morning. So you can say to the devil, my joy is on the way. யா மகிழ்ச்சி வழியா வருது நிக்குது. சொல்லுங்க, வந்து நிக்குது, வழியா வருது. வாவ், ஹalleluya. இப்போ நான் நல்லா இருந்தேன், நல்லா இல்லை. நல்லா இருக்குதா இது? நான் நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லாதபடிக்கு இங்கேயே புதைச்சணுன்றதுக்காக இந்த கலக்கம் வருது, இந்த நிந்தை வருது. ஆனா இத்த நான் எப்படி மேற்கொள்றேன்னா, இந்த நிலைமையிலிருந்து நான் ஒருத்தரை பார்க்கிறேன். அப்படி நான் பார்க்கும்போது அவரை வெறும் பூமிக்காக மட்டும் நான் பார்க்கல, நான் அவரை மறுமைக்கும் மகிமைக்கும் பார்க்கிறேன்றத நான் சொன்னேன் இல்லையா? அதை எப்படி சொல்றேன்னா, டேய் நண்பர்களே கவனிச்சிங்கடான்ட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, என் சூழ்நிலை செத்துட்டு இருக்குது, என் பிள்ளைங்க செத்து போச்சு, என் ஆடு மாடு செத்து போச்சு, என் பிஸ்னஸ் செத்து போச்சு, என் சுகம் செத்து போச்சு. ஏன்டா இப்போ நானே கூட சாவர லெவலுக்கு வந்துட்டேன், ஏத்துக்கிறேன்டா மரணத்தை, வாங்கிக்கங்கடான்ட்டு இப்போ சொல்றாரு. என் மாம்சமாகிய என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அதாவது அந்நிய கண்ணில் இல்லை, என் சொந்த கண்ணில் நான் செத்துட்டுக்கிறேன்டா, என் சூழ்நிலை செத்துட்டுக்குது. ஆனா நான் நம்புறவரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லாம செத்தான்டா, அது நல்லா இருக்காதுன்னு சொன்னார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். Come on somebody, if your redeemer is alive, your redeemer, he is alive. So yeah, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. Everything is dead. சொல்லுங்க, everything is dead, but 2 things are not dead. 2 காரியம் சாவலன்னு சொல்லுங்க. ஒன்னு என் கடவுள், ரெண்டாவது என் நம்பிக்கைடா. Hallelujah. Put your hands together. You know, as long as your hope is alive. Sustain, sustain. So, நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. ஆனா எப்படி இந்த நல்லா இல்லாத சூழ்நிலையை மாத்துறேன்னா, செத்த சூழ்நிலைக்குள்ள மீட்பரை வர வச்சேன் பாரு. Because the Redeemer entered now. இப்போ என்னன்றாரு, நான் எப்படி வாரேன்னு நான் சொல்ல மாட்டேன், சாவறத கூட நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் எப்படி வாழ்ந்தேன்றதை நான் சொல்ல மாட்டேன், என் சரித்திரம் சொல்லிட்டேன்டா. இதற்கு பின்பு 4 தலைமுறை வரைக்கும், வா, திரும்பி 10 பிள்ளைங்க, திரும்பி எல்லாம் டபுளா எல்லாம் வருது. நல்லா இருந்தேன், நல்லா இல்ல, ரொம்ப நல்லா இருக்க போறேன்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். என்றென்றும் மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே முழங்கி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆம் தகப்பனே, நாங்க நினைச்சோம் எங்க கவலையிலேயே இருந்துருவோமோ, எங்க கண்ணீரிலே இருந்துருவோமோ, எங்க வியாதியிலே இருந்துருவோமோ, அதுதான் எங்க தங்கும் இடமா மாறிடுமோ. இல்ல 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 இல்ல, அது இல்ல. இன்னும் ரொம்ப நல்லா எங்களை வாழ வைக்க எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையின் பார்வையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினால நன்றி அப்பா. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கைகளை செலுத்துவோம். பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் தயவுசெய்து முன்னாடி வாங்க. கொயரில் இருக்கிறவங்க இந்த நாளிலே ஒரு பாடலை பாடுவார்கள். போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, சரி, நன்றி ஆண்டவர். யாருன்னா பாடுறீங்களா? சரி சரி, ஓகே, நானே பாடிடுறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். உங்க கிருபையினாலே உயிர் வாழ்கிறேன், உங்க இரக்கத்தாலே நிலை நிற்கிறேன். நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, நன்மைகள் எதிர்பாராமல் உதவிட்ட என் நேசரே, கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். யாருமின்றி தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. தனிமையில் நான் தவித்திட்ட நேரத்தில் தங்கி என்னை தப்புவித்து நடத்தினீரே. உதவுவார் யாரும்
ஒதுக்கப்பட்டு இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. உதவுவார் யாரும் இன்றி ஒதுக்கப்பட்ட இருந்த என்னை உன்னதத்தில் நிறுத்தினீரே. கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, நீ செய்திட்ட நன்மைகளுக்காய். பிரசன்னரே பிரசன்னரே அனைத்து கொள்ளும் பிரசன்னத்தால். பிரசன்னரே அனைத்து கொள்ளும் பிரசன்னத்தால். என் துதிகளை கேட்பவரே இறங்கி வாருமையா. என் துதிகளை கேட்பவரே இறங்கி வாருமையா. ஆராதனை என் இயேசுவுக்கே, ஆராதனை என் ராஜனுக்கே. ஆராதனை என் இயேசுவுக்கே, ஆராதனை என் ராஜனுக்கே. சீனாய் மலையிலே மோசையோடு பேசினீரே. சீனாய் மலையிலே மோசேயோடு பேசினீரே. என்னோடு நீர் பேசினீரே, என்னோடு நீர் பேசினீரே. பிரசன்னரே எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் காட், ஹalleluya. Oh glory, 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 glory. Hallelujah. அனைத்து கொள்ளும் பிரசன்னத்தா. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நின்று கொண்டிருப்போம். நம்ம மத்தியிலே பிரதர் ஜெரால்ட் அவர்கள் முன் வந்து ஜெபிப்பார். அதற்கு பிறகு பர்த்டே பற்றி அவங்க சொல்லுவாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ லார்ட். தகப்பனே இதோ ராஜா, மிகிலில்லாத உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு ராஜா நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இதோ ராஜா, நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினதான உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசாயா 58வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஆண்டவரே சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே எங்கள் சொந்த இச்சையின் வார்த்தைகளின்படி நாங்கள் போகாமல் ஆண்டவரே இந்த நாளில் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய நித்தியத்தின் வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறதான இந்த ஸ்தலத்தில் அப்பா உம்முடைய மகிமை எப்பொழுதும் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அதில் நீர் விலக பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உம்முடைய தூதரை கொண்டு எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விதைக்கப்பட்டதான் எல்லா இந்த காணிக்கைகளை கர்த்தர் விசேஷ விதமாக நீர் ஆசீர்வதியும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. என் பேர் திமோத்தி. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆமென். Praise the Lord. என்னோட பேர் மணி. நாளைக்கு என்னோட பிறந்த நாள். வாடா மணி, ஹனி மாதிரி வந்துட்ட. ஹல்லேலூயா. God bless you. இந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் நல்லா வாழும்படி எல்லாம் கைகளை உயர்த்தி
உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யமாக அந்த நம்பிக்கையை கொஞ்சம் வெளிப்படுத்தி எல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போமா? நல்லவங்க, நல்லா உயர்த்துறீங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. நல்லப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, மக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உங்கள் கைகள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் நம் ஒவ்வொருவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட, தங்கள் இல்லத்திலிருந்து நேரலையின் வழியாக பார்க்கிற யாவரோடும், விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகன் மணியோடும், தீமோத்தேயோடும், அவருடைய குடும்பங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே, என் முழுவலமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சீமனர் கொடுங்க.